தினநிரண்யாக்ஷன் என்னும் படுபாவி பாயால் எழு கடலுள் மறைத்த பூதேவி ದೀನರಕ್ಷಕಾ ಸಕಲ ಜೀವರಕ್ಷಕಾಯನವೇ ದೀನರಕ್ಷಕಾ ಸಕಲ ஜீவரக்ஷகாயனவே மாநிலத்தை தூக்கிய வரக வடிவானவனே மாநிலத்தை தூக்கிய வரக வடிவானவனே. ஓம் நமோ நாராயணாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நாராயணாய சரணம் சரணம் பிரபத்தே. ஓம் நமோ வராக மகா தேசிகாய நமக. போன எபிசோடில் வராகம் அப்படிங்கிற ஒரு பெரிய உருவத்தில் பெருமாள் அவதாரம் எடுத்து வந்தார், பன்றி உருவம் எடுத்து வந்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த உருவம் எப்படி இருந்ததுனாக்க அதில் காலில் சிலம்புகள் இருந்தது பார்த்தா அவ்வளோ பெருசாக இருந்ததான். ஒரு கல் இமயமலை, இன்னொரு கல் மேருமலை, இன்னொரு காலில் இருக்கக்கூடிய சிலம்பு பார்த்தாக்க மற்ற மலைகள், இந்தியாவோட எந்தெந்த மலைகள்லாம் இருக்கோ, கைலாய மலை, இந்திய மலை அப்படிங்கிற மலைகள்லாம் ஒரு 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 இதுக்குள்ள சிலம்புக்குள்ள அடக்கமாக இருந்தால் அவ்வளோ பெரிய சிலம்பு அந்த இது அணிஞ்சிருந்ததான். ஜல் ஜல் ஜல்னு அப்படி நடந்து வர்றதை பார்த்தாலே அவ்வளோ பயங்கரமாக இருந்தது. அந்த உருவம் அப்படியே வந்து அந்த ராட்சசன் இருக்கானே அசுரன் கிட்ட வந்து அதுக்கு நீண்ட கோரைப்பல்லு, வெள்ளை வெள்ளையர்னு நீண்ட கோரைப்பல் இருந்தது. அது பார்த்தாக்க பிறைச்சந்திரனை போட்ட நீண்ட வளைந்திருந்ததான். அது என்ன பண்ணிட்டு இந்த அசுரன் அவனுக்கு நேர் ஏற்பட்டான் இல்லையா, இந்த அசுரனை கொண்டு போட்டுருச்சு. ஆனால் கொண்டு வசம் செஞ்சு அப்படியே பூமாதேவியை அப்படியே ஒரு பூமியை தன்னுடைய 2 பிறைச்சந்திரனாகிய அந்த நீண்ட கோரைப்பல் இருக்கு இல்லையா, அதுக்காக அப்படியே பிரளய சமுத்திரத்தை அப்படியே தூக்கி எடுக்கிறார். எடுத்தாக்க அப்படி பிறைச்சந்திரன் மேல அப்படியே ஒரு இது உட்காந்துருக்காப்புல, நட்சத்திரம் அமர்ந்திருக்காப்புல பூமாதேவி உட்காந்துருந்தாலாம். அப்படியே தூக்கி எடுத்து தன் இடது மார்பில் அமர வைத்து கொண்டார். பூமாதேவி அப்படியே கலங்கி போனவள் இப்போதான், சுவாமி என்னை இப்படிப்பட்ட பிரளய சமுத்திரத்திலே காப்பாற்றிட்டீங்களே, நான் கொடுத்து வச்சிருக்கணும், எனக்கு நல்லது செஞ்சிட்டீங்க, தேவர்களையும் காப்பாற்றிட்டீங்க, என்னையும் காப்பாற்றிட்டீங்க, நீங்கள் என்ன இந்த பிரளய சமுத்திரத்திலையும் காப்பாற்றிட்டீங்க. ஆனால் பூலோகத்தில் இனிமேல் பிறக்கக்கூடிய ஜென்மங்கள்லாம் மக்கள்லாம் என்ன பண்ணுவா, பிறவி பிணி அப்படிங்கிற சூழலை சிக்கி தவிச்சுட்டு இருப்பாளே, அவளை காப்பாற்றுறதுக்கு எனக்கு வழி சொல்லுங்களே அப்படின்னு அவள் சொல்றா. அப்போ அவ பூமாதேவிட்ட பல தர்மங்களையும் எடுத்து சொல்லிக்கிறார், பலவிதமான தர்மங்களையும் எடுத்து வைக்கிறார். எப்படியெல்லாம் மக்கள் வாழணும், எப்படியெல்லாம் நல்லது செய்யணும், எப்படியெல்லாம் தர்மம் செய்யணும், எப்படியெல்லாம் யாகம் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் எடுத்து சொல்லிகிட்டே இருக்கார். அப்படி சொல்லிட்டு இருக்கச்ச பூமாதேவிட்ட சொல்றார், நீ இது ரொம்ப கஷ்டப்பட வேண்டாமா, மக்கள் எனக்கு திருவடி அடையணும் அப்படின்னாக்க என்ன மனசால சிந்திக்கணும், வாயால பாடணும், மனசால சிந்திக்கணும். அது மட்டும்தான். அவ எவன் ஒருவன் என்னை சரணாகதி அடைந்து வாயினால் பாடி மனத்தினால் சிந்திச்சாக்க அவ செஞ்ச தீமைகள்லாம் போயிடும். ஒன்றும் இல்லை, ஒரு பூ இருந்தா போதும், எனக்கு பூ சேர்த்து திருவடியில பூவை சேர்த்து என்னை மனசால் சிந்திக்கணும், வாயால் பாடினோம். அப்படி பண்ணாக்க அவ செஞ்ச தப்புகள் எல்லாத்தையும் நான் மன்னிச்சிடுவேன். அப்போ என் திருவடிக்கு அவனை அறிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். சொன்ன உடனே பூமாதேவியார் தாயார் இதை மனசுல வச்சுன்னு என்ன பண்ணார் தெரியுமா, இதை எப்படியான நம்ம மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தாப்புல கலியுகத்துல மறுபடியும் பூமாதேவியானவள் பெரியாழ்வார் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருந்தார். இந்த பெரியாழ்வாருக்கு திருமகளாக அவதரிக்கிறச்ச அவர் என்ன பண்ணா, சின்ன வயசுலேயே அவர் பெருமாளை பற்றின அத்தனை கதைகளும் தன் தந்தையார்கிட்ட கேட்டு 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 இள வயசுலேயே இவன் பக்தியாக விளங்கினான். எப்படி துளசி செடி முளைக்கச்சே அப்படி பக்தியோட வாசனையோடு விளங்குவோம், அதே மாதிரி பிறக்கச்சையே வளர 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 அந்த ஆண்டாள் கோதை நாச்சியார் வளர வளர அவன் மனசுல பக்திங்கிற இது வீடு நன்ற வளர்ந்துட்டே வந்தது. அப்போ அவ என்ன பண்ணா, மக்களுக்காக திருப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாவை நோன்பு இருந்தார். பாவை நோன்பு இருந்து 30 நாளில் திருப்பாவை அப்படிங்கிற 30 நாளைக்கு 30 பாசுரங்களை இயற்றினாள். அப்படி எழுதச்ச ஒரு நாளைக்கு என்ன பண்ணான்னாக்க
5வது பாசுரம். மாயனை மண்ணு வடமுதிரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயிரத்தில் தோன்றிய அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் துவித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பொழியும் பொதுரான் என்றளவும் தீயில் தூஷாகும் செப்பேரம்பாவாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாசுரத்துல அந்த அவர் சொன்னார் இல்லையா, தூமலர் தூவணும், மனசுனால் சிந்திக்கணும், வாயால் படணும். அது இருந்தாக்க பிழைகள் எல்லாத்தையும் நான் மன்னிப்பேன், எங்களை சேர்த்துவேன்னு சொன்னார் இல்லையா, அதை நமக்காக ஆண்டாள் வந்து சொல்லி காமிச்சிட்டா. இதை இல்லாம பல இதை சொல்றார், புராணங்கள் இருந்த ஒரு கதையை சொல்றார். அதாவது பக்திக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. என்னை அடையணும் அப்படின்னு மனசால் நினைச்சாக்க அவளை வந்து எப்படியும் நான் காப்பேன் அப்படின்னு சொல்றார். அதுக்கு ஒரு கதையும் சொல்றார். யாருக்கு? நமக்கு சொல்றாப்புல பூமாதேவிக்கு சொல்றார். இந்த கதை வந்து வராக பெருமாள் வந்து பூமாதேவிக்கு சொல்றார். அதை வந்து நமக்கு சொல்றாப்புல தான் இருக்கு. அது எப்படி பகவத்கீதை வந்து அர்ஜுனனுக்கு சொன்னார் இல்லையா கிருஷ்ணன், அது எல்லாருக்காகவும் அர்ஜுனன் மூலம் நமக்கு சொன்னார் இல்லையா, அது மாதிரி பூமாதேவி மூலம் நமக்கு சொல்றார். என்ன கதை தெரியுமா? ஒரு திருக்குறுங்குடி அப்படின்னு ஒரு திவ்ய தேசம் இருக்கு. அது எங்கன்னாக்க தமிழ்நாட்டில் தெற்கு கோடியில் இருக்கு. அது பேரு மகேந்திர மலைன்னு ஒரு மலை மேலே இருக்கு. மகேந்திர மலை, மகேந்திரகிரி அப்படின்னு சொல்லுவா. அந்த மலையில இருந்து தான் ஆஞ்சநேயர் வந்து சீதா பிராட்டியை தரிசிக்கிறதுக்காக, கண்டுபிடிக்கிறதுக்காக இலங்கைக்கு தாவினர். அந்த மலையில இருந்து தாவின இடம் அது. அந்த இடம் பேரு மகேந்திரகிரி அப்படின்னு பேரு. இப்போவும் வந்து திருக்குறுங்குடி அப்படிங்கிற தீவ தேசம் இருக்கு. என்ன, அந்த ஊர்ல இருக்கிற பெருமாள் தான் அந்த ஒரு இந்த கதைக்கான களம் நம்ம பார்க்க போறோம். அதாவது வருஷம் கைசி ஏகாதசி அப்படின்னு ஒன்று வரும். கார்த்திகை மாதம் வரக்கூடிய சுக்லபட்ச ஏகாதசி, அது பேரு கைசி ஏகாதசி அப்படின்னு பேரு. இப்போ அந்த திருக்குறுங்குடி அப்படிங்கிற ஊர், கீழே ஊர் இருக்கு, மலையில கோவில் இருக்கு. அந்த திருக்குறுங்குடி நம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருமாள் இருக்கார். அந்த பெருமாள் சேவிக்கிறதுக்கு கீழே ஒரு பக்தர் இருக்கார். அவர் பேரு நம்பாடுவான் பேரு. நம்பாடுவான் அவர் என்ன பண்ணுவார்னாக்க தினப்படி கோயிலில் போய் பெருமாள் சேவிப்பார். ஆனால் இந்த ஏகாதசி அன்னைக்கு மட்டும் இரவு நேரத்தில் போவார். இரவு நேரத்தில் போய் பெருமாள் சேவிப்பார். சேவிச்சுட்டு அந்த பாடுவார். கைசிக பண் அப்படிங்கிறதுல பாடுவார். நிறைய பெண்கள் பாடுவார். வீணையை வச்சுக்கிட்டு பாடுவார். பாடிட்டு விடிய பாடிட்டு அடுத்த துவாதசி பெருமாள் சேவை முடிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கி வந்துடுவார். அவருக்கு இதே அவர் வந்து பெருமாளுக்கு செய்ய கைங்கரியமாக நினைச்சிருந்தார். அந்த ஊர் கோயிலில் எப்படின்னாக்கா ஆதி காலத்தில், நான் சொல்றது பல லட்சம் வருஷங்களுக்கு முன்னால இவரெல்லாம் உள்ள நுழைவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது அந்த காலத்துல. இப்போ இல்லை, அந்த காலத்துல. அதனால கோவிலுக்கு நுழைவாயில் நின்று கொண்டே பாடுவார். அதனால பெருமாள் அவரை நேரடியா பார்க்கணுங்கிறதுக்காக துவஜஸ்தம்பத்தையே நகர்த்தி வச்சுட்டார் பெருமாள். அதனால பெருமாள் இவரை நேரடியா பார்ப்பார், இவர் பாடுறதை கேட்பார், இவருக்கு எல்லாம் செய்வார். அப்படி இருக்கிறச்ச ஒரு நாளைக்கு ஒரு கைசிக ஏகாதசி அன்னைக்கு இவர் பாடணுங்கிறதுக்காக வர்றார். வரச்ச என்ன ஆகுதுனாக்க ஒரு பிரம்மராட்சசன் ஒருத்தர் வந்து இவர் தடுக்கிறான். பிரம்மராட்சஸ் அப்படின்னாக்க ஒரு சாபத்தினால் உருவம் மாறின ஒருவர் சோமசர்மா அப்படின்னு ஒரு அந்தணர் இருந்தார். அந்த அந்தணர் என்ன பண்ணார்னாக்க ஒரு யாகம், பணத்துக்காக ஆசைப்பட்டு யாகத்தை செஞ்சார். செஞ்ச யாகத்துல சில தவறுகள் ஏற்பட்டு அவர் வந்து முடிக்கல அந்த யாகத்தை. பாதியில இறந்து போயிட்டார். அதனால அந்த யாகத்தை ஆரம்பிச்சு முடிக்க முடியாத காரணத்தால் பாதியில் இறந்து போயிட்டதுனால அவர் பிரம்மராட்சசு, ஆசை நிறைய இருப்பதாக ஒரு ராட்சசனாக அப்படி தெரிஞ்சுட்டு இருக்கார். மாம்சம் குணம் ஒரு ராட்சசன் அவர் அப்படி தெரிஞ்சுட்டு இருக்கார். அப்போ பார்த்தாக்க அந்த நம்பாடுவான் எப்பொழுது மாதிரி பாடுவதற்காக கோவிலுக்கு வந்துட்டு இருக்கார். வரைச்ச பிரம்மராட்சசு அவரை தடுத்து நிறுத்திடுறாரு. இந்த பார், நான் உன்னை சாப்பிட போறேன், ரொம்ப நாளாக எனக்கு சாப்பாடு கிடைக்கல, உன்னை இப்போ தடுத்து நிறுத்திருக்கேன், சாப்பிட்டுட்டு தான் ஒரு வேலை அப்படின்னு சொல்றது. பார்த்தா இவன் சொல்றான், யாரு, நம்ம நம்பாடுவான்னு சொல்றாரு, இதாட்டம் நீங்க என்னை சாப்பிட்றது வாஸ்தவம் தான், தாராளம் என்னை சாப்பிட்டுக்கலாம், ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. சொல்றாரு, எப்படி டைம் கொடுக்குறது உனக்கு, எனக்கு பசிக்கிறதுங்கிறேன் டைம் கொடுன்னு கேட்குறியா அப்படின்னு கேட்குறார். இல்லை, நான் போய் உள்ள பெருமாளை பாடணும், நான் வந்து என்னோட கைங்கரியம், நான் வந்து
ஏகாதசிக்கு ஏகாதசி நைட்டு முழுக்க பாடுவேன், பாடி முடிச்சுட்டு விடிய காலத்தால வரேன், அப்போ நீ சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அந்த பிரம்மராட்சஸ் ஒத்துக்க மாட்டேங்கிறான். இல்லை, நான் சாப்பிட்டே தீர்வேன் அப்படின்னு சொன்னதுனால இவர் சொல்கிறார், பல விஷயங்களை சொல்லி சத்தியம் செய்கிறார். இந்த காரியம் செஞ்சாக்க என்னென்ன பாவம் வருமோ அந்த பாவம் எனக்கு வரும், அதனால நான் கட்டாயம் வந்துடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே கடைசியில் வேறு வழி இல்லாமல் பிரம்மராட்சஸ் ஒத்துண்டுடுது. ஒத்துண்ட உடனே இவர் என்ன பண்ணுறாரு, கரெக்டாக அந்த கைசி ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை பாடிகிட்டே இருக்கார். நைட்டு ஃபுல்லாக பாடிடுறார். பெருமாள் தரிசனம் ஆச்சு, முடிஞ்சு போச்சு. இது போயிட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறார். திரும்பறச்ச பார்த்தா வழியில் ஒரு வயசான கிழவர் பிராமணர் அப்பா எங்கே போகிற அப்படின்றார். இந்த பக்கம் நூறாட்சஸ் இருக்கான், இப்படி போகாத அப்படிங்கிறார். இல்லை சுவாமி, நான் நூறாட்சஸ் தான் பார்க்கணும், ஏன்னா நான் அவருக்கு உணவாகிறேன் அப்படி வாக்கு கொடுத்துட்டேன், அதனால் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பாடவன் சொல்கிறார். இல்லைப்பா, அது எதிர்பக்கமாக போயிடு, அப்படியே தப்பிச்சிடலாம் அப்படின்றார். இல்லை சுவாமி, நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும், அதனால சத்தியம் தவறக்கூடாது, அதனால கட்டாயம் நான் போய் பிரம்மராட்சத்தை பார்த்து தான் ஆவேன், அவருக்கு உணவாகிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரா. போன உடனே கரெக்டாக பிரம்மராட்சத்தை பார்க்குது. என்ன நான் சும்மாவான்னு சொல்கிறான், போயிட்டு வரமாட்டான்னு நினச்சிருந்தாக்க கரெக்டாக இந்த ஆள் வந்துட்டாரே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவருக்கே மனசு ஒரு மாதிரி போச்சு. நம்ம ராட்சசந்தான், ஆனாலும் நம்மளும் நேர்மையாக இருக்கணும், இப்படிப்பட்ட ஒருத்தர் போய் நம்ம சாப்பிடலாமா அப்படின்னு அது யோசனை பண்ணுறது. யோசனை பண்ணிட்டு சரி நான் உன்னை இப்போ சாப்பிடலை, நீ கரெக்டாக ஆனால் எனக்கு கஷ்டமாக இருக்குது, உன்னை சாப்பிடல அப்படின்னு. ஏன் பரவாயில்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறார் நம்பாடுவான். நான் தான் கரெக்டாக சொல்ல முடியாது வந்துட்டேனே, சாப்பிடலாம் அப்படிங்கிறார். இல்லைப்பா, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, நீ நான் சோமஸ்வரவாங்கிற ஒரு பிராமணன் தப்பாக யாகம் பண்ணதுனால உருமாறிட்டேன், எனக்கு இந்த சாபத்திலேருந்து விமோச்சனம் அடையணும், அதனால நீ இப்போ பாடினியே அந்த பாட்டோட புண்ணியத்தை எனக்கு கொஞ்சம் கூட அப்படின்னு கேட்குறார். நான் புண்ணியத்துக்காகவோ எனக்கு ஒரு லாபத்துக்காகவோ பாடவே இல்லையே, நான் புண்ணியத்தை பலத்தை நினச்சி நான் இது பண்ணா தான் உங்களுக்கு கொடுக்க முடியும், அதனால் கொடுக்க முடியாதே அப்படின்னு அவன் சொல்லி பார்க்குறார். இல்லைப்பா, எனக்கு எப்படியான சாபத்திலேருந்து நீ என்னை விடுவிச்சிடும் அப்படின்னு அவர் கெஞ்சி கேட்டவுடனே சரி நான் பலத்துக்காக செய்யலை, பெருமாள்கிட்ட கேட்குறேன் அப்படின்ட்டு நான் செஞ்சதில் ஏதான பலன் இருக்குமானால் இந்த பிரம்மராட்சஸுக்கு இந்த சாபத்தை விடுவிச்சிடும்னு கெஞ்சார், பெருமாள்கிட்ட கேட்குறார். உடனே பார்த்தாக்க பிரம்மராட்சஸ் என்ன பண்ணுறாரு, தன்னோட உருவம் மறைந்து பழைய உருவம் அவரோட மோட்சத்துக்கு போயிடார். இவர் தவப்பலனால, இவர் பாடினால இவர் உள்ள கோயிலுக்குள்ள கூட நுழைய முடியக்கூடாத அளவுக்கு ஒரு ஜாதி. ஆனாலும் பெருமாள் ஜாதியை பார்க்கல, பெருமாளுக்கு பக்தருங்கிற ஒரு ஜாதி தான் பெருமாளுக்கு தெரியும். அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, இவரை மோட்சம் கொடுத்தாரு இவரோட புண்ணியத்தினால. அப்புறம் நம்பாடுவானுக்கு பலகாலம் அவர் பெருமாளுக்கு பாடி கைங்கரியம் பண்ணிட்டு அவரும் மோட்சம் போனார் அப்படிங்கிறது இந்த கைசிக புராணம் அப்படின்னு பேரு. இந்த கைசிக புராணத்தை பெருமாள் அவர் கழண்டெடுத்தாலே பூமாதேவி அவர்கிட்ட பல தர்மங்களையும் சொல்லி இந்த தர்மத்தையும் சேர்த்து சொல்றார். அதனால இப்போ இந்த கதை, இந்த நிகழ்ச்சியை பர்டிகுலரா கைசிக ஏகாதசி அன்னைக்கு கேட்டாக்க ரொம்ப விசேஷம். வராக புராணத்துல இந்த கைசிக புராணம் அப்படிங்கிறது வருது. இந்த வராக புராணத்தை வராக பெருமாள் பூமாதேவிக்கே சொன்ன கதை. இதை கேட்டால் மிகவும் புண்ணியம் ஏற்படும், செஞ்ச பாவங்களிலிருந்து நம்ம விமோச்சனம் அடையலாம் அப்படின்னு பெருமாள் சொல்லியிருக்கார். இன்னொரு விசேஷம் என்னன்னாக்க, இந்த வராக கஷேத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கு, பூலோகத்துல இருக்கு. இப்போ திருப்பதி எல்லாருக்கும் தெரியும், திருப்பதியே ஆக்சுவலா வராக கஷேத்திரம் தான். வராக பெருமாள் தான் அந்த இடத்துல இருக்கார். பெருமாளுக்கு, திருப்பதி பெருமாளுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தார், நீ கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல இருந்துக்கோ அப்படின்னு சொன்னார். பார்த்தாக்க இப்போ நமக்கு திருப்பதினாக்க ஏழுமலையான் தான் தெரியுமே தவிர வராக பெருமாள் தெரியாது. ஆனால் பெருமாள் சொல்லியிருக்கார், திருப்பதி பெருமாள் ஃபர்ஸ்ட் மரியாதை உங்களுக்கு தான், இங்கே வரவா எல்லாரும் உங்களை தான் முதல்ல சேவிப்பா, அப்புறம் என்னை சேவிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ரெண்டாவது, இவருக்கு தள்ளிகை அம்சி நைவேத்தியம் ஆன பிறகுதான் பெருமாளுக்கு தள்ளிகை அம்சி ஆகும். அதாவது
திருப்பதி பெருமாள் ஏழுமலையானுக்கு நைவேத்தியம் எப்போ ஆகும்னாக்க வராக பெருமாள் சன்னதியில் நைவேத்தியம் ஆன பிறகுதான் ஆகும். இந்த வராக பெருமாள் சன்னதி எங்கே இருக்குனாக்க திருப்பதி மலை மேலே அந்த சுவாமி புஷ்கரணி கரையில் இருக்குது. அது ஒன்று. இன்னொரு க்ஷேத்திரம் என்னன்னாக்க கும்பகோணத்தில் வராக குளம்னு இருக்குது. அந்த கரையில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆதி வராக பெருமாள். அந்த பெருமாள் தான் இந்த வராக அவதாரம் முடித்த கையோட அந்த இடத்துக்கு வந்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்புறம் வராக அவதாரம் எடுத்த போது அவருக்கு அப்படியே ஆயாசமாக இருந்தான். இந்த வேர்வை துளி பட்டது இடம்தான் இப்போவும் இருக்கு. ஸ்ரீமுஷ்டம் அப்படிங்கிற ஒரு க்ஷேத்திரம் இருக்கு. அது எங்க இருக்குனாக்க கடலூர் சிதம்பரம் அருகே ஒரு காட்டு மன்னார் கோயில்னு இருக்கு. அதுக்கு அருகே இந்த கோயில் இருக்கு. அந்த ஸ்ரீமுஷ்டம் அப்படிங்கிற கோயில்ல இருக்கக்கூடிய குளம் அது பெருமாளோட இரத்த தொழிப்பட்டு உண்டான குளம் புஷ்கரணி அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ வராக பெருமாள்கிட்ட நம்ம பூமி சம்பந்தமான ஒரு கஷ்டங்கள், ஒரு பிரச்சனைகள் இருந்தால், ஒரு வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், இல்லை நிலத்துல ஒரு விலங்கம் இருக்கு விற்கணும் அப்படின்னு ஏதாவது நமக்கு ஒரு விஷயங்கள் வேணும்னாக்க அந்த வராக பெருமாள் வேண்டினாக்க நல்லபடியா நல்லா நடக்கும் அப்படின்னு பெரியோர்கள் வாக்கு. நமஸ்காரம்.